ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை பிரேக் பண்ணணும். மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணாதீங்க, உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நான் என்னோட ஜாப்ல தான் மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணுறப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. மேபி இந்த விஷயம் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒர்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யவே முடியாது. மேபி அந்த ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட மேலே இருக்கிற தலையில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி போய் தான் ஆகணும். அடுத்து டைம் உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது. நீங்கள் ஜாப் முடிச்சு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த டைம் பார்த்து எக்ஸ்ட்ரா டைம் பாரு அப்படின்னா நீங்கள் பார்த்து தான் ஆகணும். மோஸ்ட்லி ஜாப் போகிறவங்களுக்கு ஒர்க்கையும் ஹெல்த்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஹெல்த்துக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பொதுவாக ஒரு ஜாப்புக்கு என்ன வேணும்? ஸ்கில் வேணும், ஆட்டிடியூட் வேணும். இந்த ரெண்டுமே இருக்கிறவன் சீக்கிரமாக மேலே வந்துடுவான். ஆட்டிடியூட் மட்டும் இருக்கிறவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே வந்துடுவான். பட் அந்த ஸ்கில் இருக்கிறவன் மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆட்டிடியூட்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ஜால்ரா போடுறது அந்த மாதிரி போடுறவன் சீக்கிரம் மேலே வந்துடுவான். பட் ஸ்கில்லு மட்டும் இருக்கிறவன் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தா அப்படின்னா அவன் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சுவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும் அப்படின்றத நீங்கள் இப்போவே அனலைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிசிப்ளின் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும்.